ஸ்பார்டகஸ் பயங்கரமான டிவி சீரிஸ். அந்த ஸ்பார்டகஸ்ல நம்ம பார்த்த நிறைய கதைகளோட இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதை ஒத்து போகும். அடுத்து கேம் ஆஃப் த்ரோன் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த படத்தோட ஹீரோ ஜான் ஸ்னோ. அவன் தான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த படத்துக்கும் ஹீரோ. இப்படி நமக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்பார்டகஸ் டிவி சீரிஸும் சரி, கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸ் சரி, அந்த ரெண்டு சீரிஸையுமே கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு படத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். படத்தோட பேரு பாம்பே. இந்த பேர்ல ஒரு ரோமானிய படை தளபதி உண்மையிலேயே இருந்தான். அவனை பத்தி தான் நம்ம ஸ்பார்டகஸ்ல நிறைய இடத்துல பார்த்திருப்போம். பட் இங்க சொல்ற அந்த பாம்பே அப்படிங்கிறது ஒரு நகரத்தோட பேரு, சென்னை மாதிரியான ஒரு சிட்டியோட பேரு. அங்க ரோமானியர்கள் நம்ம கிளாடியேட்டர்ஸை வச்சு எப்படி எல்லாம் சேட்டை பண்ணானுங்க அப்படிங்கறதையும் பார்ப்போம். கூடவே ஒரு அழகான காதல் கதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான பேரழிவையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க ரொம்ப வேகமா பேசுவேன், ஏன்னா ரொம்பவே பெரிய படம், பிளஸ் நிறைய டீடைல் இருக்கு. கொஞ்சம் ரசிச்சு ருசிச்சு பேசும்போது அப்படியே மணி கணக்கா நேரம் போறதே தெரியாம போய்கிட்டே இருக்கும். ரைட். சோ இந்த பாம்பே படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்கு போயிடலாம். ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. குடிசையில தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ ஒரு சத்தம், அலறல் சத்தம், சண்டை போற சத்தம். என்னடான்னு வெளியே வந்து பார்த்தா ரோமானிய வீரர்கள் இந்த கிராமத்தையே சூறையாடிட்டு இருக்காங்க. நிறைய பேரை வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் இந்த பையனோட அப்பன் நினைக்கிறேங்க. சூப்பரா அவங்க ஆள்கள்ல ஒரு 4-5 பேரை கொன்னுறான். பட் அப்படி இருந்தா கூட இந்த புள்ளையோட கண்ணு முன்னாடி அந்த அப்பனை முதுகுல குத்துறாங்க, சைடுல குத்துறானுங்க, பல பேர் குத்தி பல விதமா சாடிக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணோட அம்மாவும் ஒரு பெரிய வீராங்கனை மாதிரி தான் தெரியுதுங்க. சூப்பரா வராங்க, சண்டையெல்லாம் போடுறாங்க. அப்புறம் தான் புள்ளைய பார்த்ததுமே புள்ளைய காப்பாத்துறதுக்காக போறாங்க. அப்போ வேகமா ஒரு குதிரை வருது. ஒரு இடியில 2 பேரும் கீழே தள்ளுதுங்க. அப்படி கீழே விழுந்த அந்த அம்மாக்காரிய 2 பேர் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறாங்க, ரேப் பண்றதுக்காக இழுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு செனட்டர் வரா. ரோமாபுரியோட மிக முக்கியமான அமைச்சர்ல ஒருத்தன், ஒரு செனட்டர், அந்த ஆள் வரா. அவன் கூடயே ஒரு படை தளபதி இருப்பான், அவனும் வரா. இந்த படை தளபதியோட பேரு மார்க்கஸ். அந்த செனட்டருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படை தளபதி. அவன் என்ன சொன்னாலுமே அப்படியே செய்றவன். இந்த செனட்டர் மங்கூஸ் மண்டை என்ன பண்றான்னு பாருங்க. அந்த சின்ன பையனோட அம்மாவை வாயிலேயே வெட்டி சாடிக்கிறான். அடுத்து கழுத்துல வெட்டுறான். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற யாரையுமே சொல்ல வைக்காதீங்க, எல்லாரையுமே கொல்லுங்கிறான். உடனே அந்த மார்க்கஸ் படை தளபதியும் செய்யறாங்க. எல்லா பேரையுமே ஈவு இறக்கம் இல்லாம கொண்டு வைக்கிறாங்க. எதுக்குடா அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இவங்க கொள்ளையடிச்ச பொருட்களை இங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கு இவங்களோட ரோமாபுரிக்கு கடத்திட்டு போகணும் இல்லையா? அப்படி போற வழியில இருக்கிற ரூட் தாங்க இது. இந்த ரூட்ல தான் அந்த கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க புரட்சி பண்றாங்க அப்படிங்கறதுனால இந்த ரூட்டை ரொம்ப சேஃபா பயன்படுத்த முடியல அப்படிங்கறதுக்காக கேவலம் பாதைக்காக தாங்க இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே கொண்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் குடும்பம், தான் கிராமம் எல்லாமே செத்து இப்படி கிடக்கு. அதுலயும் குறிப்பா சில பேர் அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க பாருங்க, மரத்துல கொடூரமா இருக்கும். அப்புறம் அந்த கிராமத்தை விட்டு எங்கேயோ போய் காட்டுல அந்த சின்ன பையன் படுத்து கிடந்தா அவனை ஒரு எஜமான வந்து தரதரம் இழுத்துட்டு போறான். கையில சங்கிலியை கட்டி கூட்டிட்டு போறான். அப்படியே ஒரு 17-18 வருஷம் போயிடுது. அப்படி கூட்டிட்டு போன நம்ம பயதாங்க இந்த படத்தோட ஹீரோ. இப்போ 6 பேக்ஸ் எல்லாம் வச்சு எப்படி வந்திருக்கான்னு பாருங்க. இவனு ஒரு கிளாடியேட்டரா மாறிட்டான். ஒரு அடிமைதான், இருந்தாலுமே எடுபடி வேலை பாக்குற ஒரு அடிமையா இல்லாம எதிரிகளை பந்தாடுற ஒரு அடிமையா இருக்கான், கிளாடியேட்டரா இருக்கான். அவன் வர்றான் அப்படின்னு தெரிஞ்சதுமே சுத்தி அந்த மைதானத்துல இருக்கிற எல்லா பேருமே நம்ம ஹீரோ பேரை சொல்லிதான் கத்துறானுங்க. ஸ்பார்டகஸ் டிவி சீரிஸ்ல கிரிக்ஸஸ்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம் இல்லையா, 2வது ஹீரோ, அவனோட இனத்தை சேர்ந்தவன் தான் இவன். வரான், எதுக்கு ஒரு 3-4 பேர் நிக்கிறானுங்க. எல்லாரு கூடயும் சூப்பரா சண்டை போடுறான். ஒருத்தங்கிட்ட இருக்கிற கத்தியவே பிடுங்கி அங்க இருக்கிற எல்லா பேருமே வெட்டி வீசுறாங்க. வரும்போது தனியால வந்தா, கையில எதுவுமே இல்லாம வந்தா, அவங்க கிட்ட இருக்கிற ஐட்டங்களையே பிடுங்கி அவங்களையே கொல்றான். அதுலயும் குறிப்பா 4வது ஒருத்தன் அவனை அப்படியே ஒரு கத்தி எடுத்து வீசுவான் பாருங்க. வயிற்றுல சொருகி அப்படியே பின்னாடி இருக்கிற அந்த கூர்மையான அதுக்குள்ளேயே போய் விழுவான். எல்லா பேரையும் கொண்டு போட்டுட்டு அசால்ட்டா அங்க இருந்து கிளம்புறா பாருங்களேன். அதை பார்த்துட்டு இங்க இருக்கிற ஒருத்தனுக்கு பயங்கர கோவம். ஏன்னா இப்போ ஒரு 4 பேர் செத்து போனாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் தான் அந்த கோவப்படுற அண்ணங்காரனோட தம்பியா. சோ தன்னோட தம்பியை இவன் கொண்டுட்டானே அப்படிங்கறதா அந்த அண்ணங்காரனுக்கு கோவம். அதுக்காக பழி வாங்க துடிக்கிறான். இந்த பையன் எந்த இடத்தை சேர்ந்தவன் நினைக்கிறீங்க? ஸ்பார்டகஸ் டிவி சீரிஸ்ல பழி வாங்க துடிக்கிற அண்ணங்காரன் ஒரு கேரக்டர் பேசணும் பாத்தீங்களா, அந்த இடத்தை சேர்ந்தவன் தான் இவன். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இவனும் தன்னோட தம்பியை கொன்னதுக்காக நம்ம ஹீரோவையே பழி வாங்கணும்னு துடிக்கிறான். இவங்க இங்க அடிமையா இருக்கிறது லண்டன்ல. இப்போ அங்க இருந்து பாம்பே அப்படிங்கிற நகரத்துல நடக்க போற ஒரு சண்டையில பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. நடந்தே கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்க ஒரு குதிரை வண்டி வருதுங்க. அந்த குதிரை வண்டியில தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இருக்காங்க. ஜாலியா சுத்தி முத்தி பார்த்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஓட்டிட்டு வந்த அந்த குதிரை திடீர்னு கீழே விழுது. ரொம்ப நாள் பிரயாணம் பண்ணிட்டே வந்ததுனால, வயசானதுனால அது ஏதோ ஒரு வழியில துடிக்குதுங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அது வழியில துடிக்குது, அதை காப்பாத்தணும், என்ன விடுங்க அப்படிங்கறத அவங்க விட மாட்டாங்க. இவங்க தான் அந்த பாம்பே அப்படிங்கிற நகரத்தோட இளவரசி. சோ அதனால அவங்க நான் சொல்றேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் உட்காராங்க. குதிரை பக்கத்துல ரொம்ப பாசத்தோட நிக்கிறாங்க. இவன் அந்த குதிரையை குணப்படுத்தும் அப்படின்னு பார்த்தா கழுத்தை திருகி கொன்னுறான். உடனே அவனுங்க இதுக்கு தாமா இந்த மாதிரி அடிமைகளை நாய்களை எல்லாம் பக்கத்துல விடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே தலைதரம் இழுத்துட்டு போறாங்க நம்ம ஹீரோவை. ஹீரோயின் அப்படியே அந்த பக்கம் போறாங்க. அப்போ ஹீரோயின் கூடயே ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அடிமையை வச்சிருப்பாங்க. அந்த அடிமை என்னமா அது உங்க குதிரையை போய் கொண்டுட்டானே பாவி பய அப்படின்னு திட்டினா, இல்ல அவன் பாவியெல்லாம் இல்ல, ரொம்பவே நல்லவன், மரண வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குதிரைக்கு ஒரு நிம்மதியான சாவை கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசுல இருந்ததா அப்படியே கரெக்டா சொல்றாங்க நம்ம ஹீரோயின்.
பார்த்ததுமே பத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பாம்பே நகரத்தை காமிக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்ட நகரம்னு பாருங்க. எவ்வளவு பேர் பாருங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இங்க வாழ்ந்ததா சொல்றாங்க. அந்த நாட்டோட தெருக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் நெருக்கடி, ஜன நெருக்கடியோட இருக்கும். கசகசன்னு இருக்கும். அவ்வளவு ஈஸியா குதிரை வண்டி எல்லாம் போகாது. அதுலயும் குறிப்பா நிறைய பேர் நல்லா ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு படுத்து கிடக்காங்க. வண்டி போக மாட்டேங்குது. உடனே நான் இறங்கியே வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடிடுறாங்க. சுத்தி பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க மார்க்கெட்ல எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே ஒரே ஜாலியா பார்த்து சுத்தி பார்த்துட்டே போறாங்க. ஏதோ ஒரு இடத்துல சாப்பிடறதுக்காக நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களா இறங்கி அந்த நாட்டோட இளவரசியா நடந்து போறானா பாத்துக்கங்களேன். இந்த சிட்டிக்கு மேல, இந்த நகரத்தோட மேல ஒரு பிரம்மாண்டமான எரிமலை இருக்குங்க. அப்பப்போ இந்த எரிமலை லைட்டா குமுறும். பட் இந்த மக்களுக்கு அது ரொம்ப சாதாரண விஷயமா தெரியும். இப்போ அரண்மனைக்கு போயாச்சு, அம்மாவை பார்த்தாச்சு, அப்பாவை பார்த்தாச்சு. பல வருஷங்களா இவ ரோமாபுரியில தங்கி படிச்சிருந்திருக்கலாம். அப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தன்னோட பொண்ணை பாக்குறதுனால லைட்டா கண்கலங்குறாரு. அதெல்லாம் அழுகாதீங்கப்பா, ஏன்பா சின்ன பிள்ளை எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவளே அட்வைஸ் பண்ற ரேஞ்சில் இருக்கானா பாத்துக்கங்களேன். இந்த அப்பாக்கும் சரி அம்மாக்கும் சரி தன்னோட பொண்ணுனா அவ்வளவு உசுருங்க. என்னதான் இங்க இவங்க அடிமைகள் சில பேரை வச்சிருந்தா கூட அவங்கள ரொம்ப மோசமா நடத்த மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த உரிமைகளும் கொஞ்சம் சுதந்திரத்தையும் கொடுத்து நல்லபடியா தான் பாத்துப்பாங்க போல. இங்கதான் அந்த அம்மாக்காரி, என்ன ரோமாபுரியில இருந்து ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன், ஏதாவது பிரச்சனையா, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு கேட்க, இல்ல ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றா. பட் ஏதோ போய் சொல்ற மாதிரி தாங்க தெரியுது. ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்கு பயந்துகிட்டு தான் அவ இங்க பாம்பே நகரத்துக்கே வந்திருக்கா. அதே சமயம் இதே நகரத்துக்குள்ள நம்ம ஹீரோ உட்பட நிறைய கிளாடியேட்டர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை கொண்டு வராங்க, ஜெயிலுக்குள்ள அடைக்கிறாங்க. இப்போ அரண்மனையில நம்ம ஹீரோயின் வந்ததுமே ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறாங்க. யார நினைக்கிறீங்க? இவளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு குதிரை. சோ குதிரை பண்ணைக்கு போய் தன்னோட பிடிச்ச குதிரையை போய் பாக்குறாங்க. அங்க ஒருத்தன், நாளைக்கு நீங்க குதிரை ஓட்டுறதுக்கு வசதியா இந்த குதிரையை நான் கூட்டிட்டு போய் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கத்துல நம்ம ஜான்ஸ்னோ நம்ம ஹீரோ கேவலமான சாப்பாட போறாங்க. அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனோட புகழ் இங்கேயும் வந்திருக்குங்க. ஏன்னா இவன் இது வரைக்கும் தோல்வியே பார்க்காதவன் அப்படி இப்படின்னு சொல்லி இவன் எல்லாரும் போல்றாங்க. அதை பத்தி இங்க இருக்கிற சாம்பியன், இந்த பாம்பே நகரத்துல ஒரு சாம்பியன் இருப்பான், ஒரு மொட்டை, கருப்பு மொட்டை. அவன் கிட்ட சொல்றாங்க, அவன் தான் ஒரு பெரிய சாம்பியனா, அவன் கூட சண்டை போட்டா நீங்க ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சொல்ல. அப்படி யாரா அவன், நான் ஒரு கை பாக்குறேன்னாங்கிறான். அதே சமயம் அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு பிரச்சனை. சுத்தி ஒரு 4 பேர் நின்று நம்ம ஹீரோவை உரண்டெழுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல யாரு பழிவாங்க துடிக்கிற அண்ணங்காரன் தான். தான் தம்பியவே நீ கொண்டுட்டேல அப்படின்னு சொல்லிட்டு உரண்டெழுக்க எல்லா பேரையும் சும்மா அடிச்சு துவம்சம் பண்றான். இவனும் கொஞ்சம் அடி வாங்குறான். அதுலயும் குறிப்பா அந்த அண்ணங்காரன் நம்ம ஹீரோவை பிடிச்சு தண்ணிக்குள்ள மூழ்கியே சாடிக்க பாக்க அப்படியே விரலையே ஒரு கடி, அடுத்து சும்மா மூஞ்சிலேயே குத்துன்னு குத்தி 2 எத்த போடுவான். அதுக்குள்ள இந்த அடிமையில் எல்லாத்தையும் மேய்க்கிற ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, ஆட்டை மேய்க்கிற மாதிரி அடிமையில மேய்க்கிற ஒருத்தவன் வரான். அவன் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சு அடிக்க போக இவங்க எல்லாத்துக்கும் உரிமையாளர் எஜமான அவ வரான். வந்துட்டு என்ன பண்றீங்களா, எல்லாம் காசு கொடுத்து வாங்கினீங்க அடிமைகள், ஒவ்வொருத்தனும் எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா, இங்க பாரு ஒருத்தன் செத்து போய் கிடக்கான், இன்னொருத்தனை பாரு 3 விரல காலி, இவன் தான் என்கிட்ட இருக்கல உருப்படியானால இவனையும் அடிக்கிறாத, கொஞ்சம் பார்த்து பத்திரம், இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறதா உன்னோட வேலையை தவிர இவங்களை அடிச்சு கொள்றது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த அடிமைகளை மேய்க்கிறவன்ட்ட சொல்லி அனுப்பிச்சிடறாரு. அவரும் அங்கிருந்து போயிடாரு. மறுபடியும் இவனை ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடிக்கிறாங்க. அதே ரூம்ல தான் நம்ம கருப்பு மட்டை இருக்கான். நான் தான் இந்த நகரத்தோட சாம்பியன். இங்க ஏதோ ஒரு டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருந்தா, அந்த டோர்னமெண்ட்ல எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சானா கடைசியா ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது. நாளைக்கு அந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. அந்த டோர்னமெண்ட்ல நான் ஜெயிச்சேன்னா நான் ஒரு சுதந்திர மனிதன் ஆயிடுவேன். எனக்கு இந்த அடிமை சங்கிலி இனி தேவைப்படாது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். அந்த கடைசி சண்டையில தயவு செய்ய என் முன்னாடி வந்துடாத, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அதே சமயம் அந்த பக்கத்துல ஒருத்தன் குதிரையை ஓட்டி பாக்குறேன்னு போனான் இல்லையா, அவன் அப்படி ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த எரிமலை லைட்டா கொஞ்சம் குமுற கொஞ்சம் நில சரிவு ஏற்படும். அதெல்லாம் பார்த்து அந்த குதிரை பயந்து போய் அப்படியே தெரிச்சு ஓடுதுங்க. அந்த குதிரை பின்னாடி ஓடுறான் பாருங்க, அப்படியே நிலம் எப்படி சரிதுன்னு பாருங்க. ஒரு கட்டத்துல அப்படியே சரிஞ்சு அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்து செத்தே போறாங்க அவன். நல்ல வேலை குதிரை மட்டும் இந்த விஷயத்தை, இந்த விலங்குகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இயற்கை பேரழிவு நடக்கிறதா இருந்தா கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம். அதனால அந்த குதிரை தப்பிச்சிருச்சு, இவன் மாட்டிக்கிட்டான். இப்ப அதே சமயம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஜெயில உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா, திடீர்னு ஒரு கனவுங்க. சின்ன வயசுல அவனுக்கு நடந்த அந்த கொடுமை எல்லாம் வந்து போகுது. தப்புன்னு கனவுல இருந்து முழிக்கிறான். பக்கத்துல கருப்பு மட்டும் இருக்கான். உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ பேர் சொல்ல மாட்டான். அதே மாதிரி உன் பேரே எனக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா எப்படி நாளைக்கு நடக்க போற சண்டையில நம்ம 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுப்போம். நான் உன்னை கொன்னுடுவேன், இல்ல நீ என்ன கொன்னுடுவேன். அதனால எதுக்கு தேவையில்லாம பேரை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு மண்டையா பேசுறான் நம்ம ஹீரோ. கேட்ட ஓபன் பண்றாங்க. அடுத்து நடக்க போற சண்டைக்காக ஒரு ட்ரைனிங் போலங்க. மர கத்தி மர பலகைய கையில கொடுத்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கருப்பு மொட்டை பக்கத்துல அந்த அடிமையில மேய்க்கிற வரான். வந்துட்டு உனக்கு ரொம்பவே வயசாயிடுச்சுல, இப்ப எங்க டீம்ல ஒருத்தர் இருக்கான், சாமையா சண்டை போடுவான், அவன் கூட எல்லாம் நீ எப்படி சண்டை போறேன்னு பாப்போம் அப்படி இப்படின்னு பேச, டே நிறுத்துறா, அடிமைகளை மேய்க்கிற நாய், நீ என்கிட்ட ஓவரா பேசுறியா, எப்படியும் அடுத்து நடக்க போற சண்டையில நான் ஜெயிச்சிருவேன், அப்படி ஜெயிச்சுட்டா இனிமே உனக்கு கீழே அடிமையா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு பேச, என்னையே எடுத்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேய்க்கிற பயலுக்கு கொஞ்சம் ஓவரா குசும்பு வருதுங்க. அப்ப நம்ம ஜான்ஸ்னோ நம்ம ஹீரோ வரா. என்ன எதிர்க்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோ வந்து நிப்பான். இவங்க கையில இருக்கிறது மரக்கத்தி. சோ இவங்க போடுறது வெறும் ட்ரைனிங் தான், உண்மையான சண்டை அடுத்துதான் நடக்க போகுது. சோ இப்ப ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சு. முதல் ஷாட் நம்ம ஹீரோ தான் அடிக்கிறான். ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க அவன்.
சோ அவன் நம்ம கருப்பு மட்டும் அடிக்கிறதுக்குள்ள சும்மா சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனாலுமே ஒரு இடத்துல அடி வாங்கி கீழே விழுகிறான். அடுத்து மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இப்பயும் நம்ம ஹீரோ மூக்குலயும் மொழியிலையும் அடி வாங்குறான். கையில இருந்த கத்தியை வேற புடிங்கிட்டான். இப்ப புடுங்கின கத்தியை திரும்ப கொடுத்து இப்பயாவது ஒழுங்கா சண்டை போடும் சொல்ல நம்ம ஹீரோ இப்ப மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மொட்டை கிட்ட இருந்த கத்தியவே புடிங்கிட்டான். சூப்பர்ல. மொட்டை அங்க கூட்டத்துல இருந்த ஒருத்தவன்ட்ட கத்தியை புடிங்கிட்டு இப்ப வர ஒரு கை பாக்கலாம் சொல்லிட்டு அவன் ஒரு கத்தி இவன் கிட்ட 2 கத்தி எல்லாம் மரக்கத்தி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா சண்டை போறாங்க. அங்கிட்டு கிட்ட உருண்டுகிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு பாக்க அதே நேரம் பழிவாங்க துடிக்கிற அந்த அண்ணங்கார என்ன பண்றான் பாருங்க. கையில கத்தி மாதிரி ஏதோ ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்கான். அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ அப்படியே குத்தி அதுவும் முதுகுல குத்தி கொல்ல பாக்க அதை நம்ம கருப்பு மட்டும் பார்த்து அவனை ஏத்தி காப்பாத்திடுறான். நம்ம ஹீரோவையே காப்பாத்திடுறான். அந்த கத்தி கிடக்கிறதையும் நம்ம ஹீரோ பாத்துறான். அன்னைக்கு நைட்டு ஜெயில என் உசுரை காப்பாத்தினையே ரொம்பவே தேங்க்ஸ். பட் ஏன் என் உசுரை காப்பாத்தின அப்படின்னு கேட்டா நீ ஒரு சுத்த வீரன், ஒரு கிளாடியேட்டர். உன்னோட சாவு இப்படி முதுகுல குத்தி செத்ததா இருக்க கூடாது, ஒரு வீர மரணமா இருக்கணும். அத நாளைக்கு நடக்க போற சண்டையில உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப ஆசைப்படாத, சும்மா தேங்க்ஸ் தான் சொன்னேன். ஆனா அடுத்து நடக்க போற சண்டையில ஈவிரக்கெல்லாம் காமிக்க மாட்டேன், போட்டு தள்ளிடுவேன் பாத்துக்க. ஆனாலுமே இந்த ரோமானியர்களை நம்பாத, அவங்க எல்லாம் சொல்றதை செய்றவங்க கிடையாது அப்படின்னு சொல்றான். அதே சமயம் இங்க நிறைய கப்பல்களை ரோமானிய வீரர்கள் வந்து வதன்னு இறங்குறாங்க. இந்த நகரத்துக்குள்ள அவங்க என்ட்ரானா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே முதுகு காமிச்சு திரும்பி நிக்கிறாங்க. இந்த ஆளை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க போல. இவங்க வர்றது அவனுக்கு பிடிக்கல. யாருக்கு? அந்த ஊர் மக்களுக்கு பிடிக்கல. ஊருக்கு வெளியே ஒரு பெரிய கேம்ப் போட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த நகரத்தோட தலைவனும் தலைவியும் வராங்க. யார பாக்க? நம்ம செனட்டரை பார்க்க வராங்க. இந்த வயதான் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா கிராமம் எல்லாத்தையுமே கொண்டவன். கூடவே அந்த மார்க்கஸ்ன்ற தளபதி இருக்கான். வந்து பாத்துற எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு ரொம்ப நார்மலா சகஜமா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய கட்டடங்களை புதுசா கட்ட போறாங்களா. அதுலயும் குறிப்பா இந்த அடிமையில வச்சு சண்டை போற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மைதானத்தையும் கட்ட போறாங்களா. அதுக்கு தேவையான ஃபண்டிங், முதலீடு தேவை இல்லையா, அதை இந்த ரோமாபுரியில இருந்து அவர் எதிர்பார்க்கிறாரு. அதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. இவரு ஒரு செனட்டர் தான், இந்த வில்லன் ரோம மன்னர் கிடையாது. நம்ம பாம்பே நகரத்தோட தலைவர் இந்த நாட்டுல கட்ட போற அந்த புது பில்டிங், புது மைதானம், இது எல்லாத்துக்குமே ஃபண்டிங் இந்த செனட்டர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ரோமாபுரியோட மன்னர் ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட இருந்தா எதிர்பார்க்கிறாரு. சோ வாங்க வரவேற்கிறோம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு வெளியே வராங்க. எதுக்கு மன்னர் வராம இந்த அமைச்சர் அனுப்பிச்சுட்டு இருக்காப்ல, ஒருவேளை அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்காங்க. உடனே ராணி அப்படி எல்லாம் சொல்ல முடியாது, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுக்காக அவரோட அமைச்சர்கள் ஒருத்தரையே அனுப்பி விடணும். கண்டிப்பா மன்னருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம நகரத்தை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நல்லபடியா கொண்டு போகணும். அதுல வர அந்த வாழ்வாதாரம் பணம் அதை வச்சுதான் நம்ம நகரத்துக்கு ஏதாவது செய்ய முடியும்னு இவங்களுக்கு ஒரு நல்ல நோக்கம் தான். அதே சமயம் இங்க அரண்மனையில நம்ம இளவரசி அம்மா கிட்ட எதுக்காக ரோமாபுரியை சேர்ந்தவங்க இங்க வந்திருக்காங்க, அவங்க கூட நமக்கு என்ன வேலை, உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி திட்டுறா. அவளுக்கு இந்த ரோம வீரர்களை கண்டாலே பிடிக்காது போலங்க. அப்போ தனக்கு பிடிச்ச அந்த குதிரை தனியால ஓடி வரத பாக்குறா. எங்க குதிரை மட்டும் வருது, ஓட்டிக்கிட்டு இருந்தவனை காணமே அப்படின்னு சொல்லி பதறாங்க. குதிரை அடங்க மாட்டேதுங்க. அந்த எரிமலை வெடிப்பு சின்னதா நடந்தது இல்லையா, அதை பார்த்தே குதிரை இவ்வளவு தூரம் மிரண்டு போயிருக்கு. அங்க புகையை கக்கிக்கிட்டே இருக்கு அந்த எரிமலை. மறுபடியும் நம்ம ஹீரோவையும் அந்த கருப்பு மட்டையும் காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் சண்டையில எப்படி நான் அவனை கொண்டுடுவேன், நான் சுதந்திர வீரன் ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு அவனோட கனவையே பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்றான் அவங்கள நம்பாத, அவங்க மோசமானவங்க, எந்த ஒரு அடிமையுமே அவங்க விடுதலை கொடுத்து வெளியே அனுப்பணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். பட் மொட்டை கேட்கிற மாதிரியே இல்லைங்க. இப்ப இவங்களுக்குள்ள என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இப்ப ட்ரையல்ல ஒரு சண்டை போட்டாங்கல்ல, அந்த சண்டையில வச்சே கருப்பு மொட்டை என்ன கண்டுபிடிச்சிட்டான், நம்ம ஹீரோவுக்கு வலது கையை விட இடது கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மியா, சரியா சண்டை போட வராதான். அதனால அந்த வீக்னஸ் கண்டுபிடிச்சா சொல்ல, அதே மாதிரி நீ கொஞ்சம் ஒசரமா இருக்க, உன்னோட கால்ல இடது காலை விட வலது கால் வந்து கொஞ்சம் பலகீனமா இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவங்களோட பலவீனங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஷார்ப்பான ஆளுக அப்படின்னு இதுல இருந்து நல்லா தெரியுதுங்க. அதே சமயம் இந்த அடிமைகள்லயே தேர்ந்தெடுத்த ஒரு 4-5 அடிமைகளை கூப்பிட்டு அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போதுதான் குதிரையில போயிட்டு இருக்கிற அந்த மார்க்கஸ் படை தளபதியை பாக்குறான். இவன் தான் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பேரையுமே கொன்னது. அத பார்த்தாச்சு. அரண்மனைக்குள்ள போயாச்சு. எல்லா பேருமே சும்மா ஷோகேஸ்ல பொம்மைகளை வச்சிருக்கிற மாதிரி நிக்க வைக்கிறாங்க. அவங்கள பார்க்கலாம், தொடலாம், ரசிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட்டா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ரேட்டா. எப்படி பாத்துக்கங்க சேட்டை பண்றாங்க, இப்படி எல்லாம் வருமானம் பாக்குறாங்க பாருங்க எஜமானங்க. அத நம்ம கருப்பு மொட்டை என்ஜாய் பண்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே பிடிக்கல. இப்போ இந்த நகரத்துல கட்ட போற அந்த புது பில்டிங், புது மைதானம், இதோட ப்ளூ பிரிண்ட், பிளான், இது எல்லாத்தையுமே அந்த செனட்டர் அமைச்சர் பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, மன்னருக்கு இங்க பெருசா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆர்வம் இல்ல, ஆனா எனக்கு உங்க ப்ராஜெக்ட் மேல நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஒரு வகையில மன்னர் ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, இந்த அமைச்சராவது ஒத்துக்கிட்டானே நம்ம தலைவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். டீல ஓகேன்றாங்க. டீல் முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம், நான் சரக்கு அடிக்கவா அப்படின்னு கேட்க, சரிங்க அடிங்க, நான் சரக்க கொடுத்து விடுறேன் சொல்ல, சரக்க வேலைக்காரங்கிட்ட கொடுத்து விட்டுறாத, உன் பொண்ணு கிட்ட கொடுத்து விடு அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் அந்த பக்கம்
பக்கத்துல அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கொஞ்சம் தூரமா இருந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அதான் அவனும் பாத்துறான். இந்த நகரத்தோட தலைவியும் அதை நோட் பண்றாங்க. தலைவன் வரான், கையில ஒரு சரக்கு பாட்டில கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் வா, ஒரு முக்கியமான வேலை, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காத, போய் பாத்துட்டு உடனே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஒரு முக்கியமான இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம செனட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா பார்த்ததுமே செனட்டரோட பேரை கரெக்டா சொல்றான் நம்ம ஹீரோயின். அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்து பேசுறான். என்ன ரெண்டு பேருமே நல்லா பேசுறீங்க, பழகுறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு பழக்கம் இருக்கா, தெரியுமா அப்படின்னு கேட்க, ஒன்ன மட்டும் தான் அனுப்ப சொன்னேன், ஒன்னு அனுப்ப சொல்லலையே, கொஞ்சம் இங்க இருந்து இடத்த காலி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சுடுறான். ஒன்ன மட்டும் உள்ள வச்சுட்டு எப்படி அம்மா காரி வெளியே இருக்க முடியும்? அவங்க பதறாங்க, உள்ள போறாங்க. உள்ள போகாத, அந்த ஆள் ஒரு மாதிரி இத்தனை வருஷமா ரோமாபுரியிலேயே அவ தனியா சமாளிக்க முடிஞ்சிருக்குன்னா நம்ம வீட்டுல நம்ம பால்கனில ஒரு 5-10 நிமிஷம் அந்த அமைச்சரா அவளால சமாளிக்க முடியாதா என்ன? நம்ம பொண்ணை நம்பு அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் போறாருங்க. அதே சமயம் உள்ள நடக்குதுன்னா அந்த ரோமாபுரியில இவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் லவ் பண்றேன்னு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அவன் முடியாது சொல்லிட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றதுக்கே ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். அப்பயும் முடியாதுன்னு சொல்லிட்டு எதுக்குடா வம்பு, பேசாம அங்க இருந்து ஓடிடலாம்னு சொல்லி ஓடி வந்திருக்காங்க. இதுதான் இவங்க படிப்பை பாதியில நிப்பாட்டிட்டு இங்க வரதுக்கான முக்கியமான காரணம். அப்போ மறுபடியும் நிலநடுக்க மாதிரி வருதுங்க. அந்த எரிமலை அடிக்கடி குமுறிக்கிட்டே இருக்கும் போல. ஹீரோ பதறான். ஆனா அந்த கருப்பு மட்டை ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆனா குதிரை ஓவரா கதறுது, ஓவரா துடிக்குது. அங்க இருக்கிற வேலையாட்கள் எல்லாருமே அடிச்சு வெளியே பத்துது. அந்த குதிரையை அடக்கிறதுக்கு இவனால தான் முடியும் சொல்லிட்டு இவனை நம்ம அடிமை ஹீரோவை கூட்டிட்டு வரான். தனியா நான் உள்ள போறேன், அந்த குதிரையை என்னால சமாளிக்க முடியும் சொல்ல மேய்க்கிற பய விட மாட்டேங்கிறான். ஆனா இவங்க தானே இளவரசி, நான் சொல்றதுதான் சட்டம், ஒழுங்கா செய்யுங்கன்னு சொல்ல இவனும் உள்ள போறான். அந்த குதிரை பக்கத்துல போறான். குதிரை கொஞ்சம் ஓவரா மிரளுது. ஒரு கட்டத்துல அப்படியே நம்ம ஹீரோவையே மிதிக்க போகுது. அதுக்கப்புறம் குதிரையை கண்ணு வச்சுற மாதிரி பார்க்காம அப்படியே தலை குனிஞ்சு போறான். ஒண்ணு இல்ல, நான் உன் கூடயே இருக்கேன், உன் கூடயே இருக்கேன்னு அந்த குதிரை கூடயே பேசுறாங்க. குதிரையோட மூஞ்சியும் கண்ணையும் பார்க்காம அப்படியே பக்கத்துல போய் கொஞ்சம் தடவி கொடுக்க குதிரை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வந்துருதுங்க. குதிரை மேல ஏறி உட்கார்றான். அதே சமயம் வெளியே நம்ம இளவரசி நானும் உள்ள போவேன் அப்படின்னு அடம்பிடிக்க அவங்களும் உள்ள போறாங்க. எப்படி ஒன்னால மட்டும் முடியுது, இந்த குதிரையை எப்படி அடக்க முடியுதுன்னு கேட்க அந்த குதிரையை அதோட மொழியில பேசினா அதுக்கு புரியும் அப்படிங்கிற. என் கிராமத்துல இருக்க எல்லாருமே ஒரு காலத்துல குதிரை ஓட்டுறவங்களா இருந்தாங்க, அதனாலதான் எனக்கு இதெல்லாம் தெரியுங்கிறான். எதுக்காக இந்த ரோமா வீரர்கள் இங்க இருக்காங்க, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க, இதுல எனக்கு விருப்பமே இல்ல, எனக்கு எந்த ரோமா வீரர்களையும் பிடிக்காது, என்னோட விருப்பமே இல்லாம ஏதோ ஒரு பிசினஸ் டீலுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும் போது என் கூட குதிரையில வரீங்களா அப்படின்னு கேட்க, வந்துருவேன், ஆனா நம்ம போற வழியில யாராவது நம்மள புடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சான்ஸ் கிடைச்சா இங்க தப்பிச்சு போலான்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினும் கூப்பிட்டதுமே டப்புன்னு ஏறி குதிரையில உட்காந்துக்கிறான். கட்டி பிடிக்கிறான். செட்டாய் போச்சு, கரெக்ட் பண்ணிட்டான். அதே சமயம் வெளியே அந்த மேய்க்கிற பைய கதவை திறக்க அப்படியே குதிரையில பாஞ்சுக்கிட்டு போறான். ஆனா வெளியே பாக்குறவங்களோட பார்வை எப்படி இருக்கும்னா இவன் நம்ம இளவரசியை கடத்திட்டு போற மாதிரி தெரியும். ஆனா இளவரசி ரொம்பவே ஜாலியா கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த சிட்டியை விட்டு ரொம்ப வேகமா வெளியே வந்துடுறாங்க. காட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நினைச்சா இங்க இருந்து ஓடி போயிட முடியும். அந்த அடிமையில விட்டு அந்த அடிமை சங்கிலி எல்லாம் உடைச்சு போட்டுட்டு சுதந்திரத்தோட இங்க இருந்து போக முடியும். நீ போ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பார்த்து சிட்டிக்குள்ள போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல என்ன தப்பிக்க வச்சது நீங்க தான் அப்படின்னு தெரிஞ்சா உங்களை ஏதாவது பண்ணுவாங்க, பிரச்சனை பெருசா ஆயிடுன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருந்தா தப்பிச்சு போயிருக்கலாம். இந்த பொண்ணுக்காக தப்பிச்சு போக வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள எங்க இருந்து கூட்டிட்டு போனானோ அதே இடத்துக்கே கூட்டிட்டு வந்து வர்றான். இந்த மேட்டர் தெரிஞ்ச நம்ம செனட்டர் கோவத்தோட வராரு. கத்தி எடுத்துட்டு அப்படியே குத்த போக அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்கறான். அதே சமயம் இவன் நான் தான் கடத்திட்டு போவேன், அப்படித்தான் பண்ணுவேன் என்ன அப்படின்னு திமிரா பேசுறான். நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி சொல்றான். ஏதோ கடத்திட்டு போற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றான். அப்ப இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் அப்படியெல்லாம் இல்ல, குதிரை கொஞ்சம் ஓவரா மிரண்டுச்சு, குதிரை கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம அவரு ஏறிட்டாரு. குதிரை கண்ட்ரோல் ஆனதுக்கு பின்னாடி மறுபடியும் கூட்டு வந்து என்ன விட்டுட்டாரு. அவர் என் உசிரியை காப்பாத்தினவர், அவர் எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்காக அந்த ஆள் மேல கருணை காமிங்க அப்படின்னு கேட்க அந்த மேட்டர்ல லைட்டா நம்ம செனட்டர் கொஞ்சம் இறங்கி வராரு. கருணை தானே காமிச்சிருவோம், உனக்காக செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம் ஜாலிங் அப்படின்னு சொல்லிட்டு கருணை கொடுக்குறாரா. எப்படி கரணன் பாருங்க, ஒரு 15-20 சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுறாருங்க. சவுக்கடி ஆரம்பமாகுதுங்க. ரொம்ப கொடூரமாங்க. ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா முதுகுல இருந்து தோல், ரத்தம், கொஞ்சம் சதை எல்லாத்தையுமே பிச்சுக்கிட்டு வெளியே எடுக்கிறாங்க. அதை நினைச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த பக்கத்துல ஜெயில மாத்தி கொலை பண்ணிக்க போறேன்னு பேசிட்டு இருந்தவங்க அந்த முதுகுல இவங்க அடிப்பாங்க பாத்தீங்களா சரக்கு, அந்த சரக்கு பாட்டில் எடுத்து ஊத்தி விட்டு காயத்தை ஓரளவு சீல் பிடிக்காம சரி பண்ணி விடுறான் நம்ம கருப்பு மட்டை. இங்க இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா மாறிடுறானுங்க. அடுத்த நாள் அங்க நடக்க போற அந்த சண்டையை பாக்குறதுக்காக எவ்வளவு பெரிய கூட்டம் பாருங்க. நம்ம தளபதி படத்தை விட இங்க கூட்டம் அதிகமா இருக்கு. வழியெல்லாம் நிக்கிறானுங்க. வழியில நகண்டு போக முடியாத ரேஞ்சுக்கு ஒரு பெரிய கூட்டங்க. ஆக்சுவலா பார்த்தா இப்ப நடக்க போற இந்த சண்டையில கடைசி சண்டையா தான் நம்ம கருப்பு மொட்டையையும் நம்ம ஹீரோவையும் மோதணும் அப்படிங்கறதா இவங்களோட பிளானா முதல்ல இருந்ததுங்க. ஆனா நம்ம செனட்டர் என்ன பண்ணிட்டாப்ல, நடுவுல போயிருந்து குட்டைய குழப்பி கருணை காமிக்கிற மாதிரி காமிச்சு இந்த சண்டையில இப்ப நடக்க போற அந்த டோர்னமெண்ட்ல முதல் சடக்க போற சண்டையிலேயே நம்ம ஹீரோவை உள்ள இறக்கிடணுமா, அவனை கொன்னுடணுமா, ஹீரோ சாகிறது உறுதியாகணும் அப்படின்னு பிளான மாத்தி விட எஜமானனும் பெரிய இடத்து பொல்லாப்ப எதுக்குடா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுக்காக சரின்னு சொல்லிடுறாங்க. சோ கடைசி சண்டையில நம்ம ஹீரோ சண்டை போறது இல்ல, மொதல் சண்டை தான் சண்டை போட போறான். இங்க அந்த மேக்கர பையன் என்ன தெரியுமா சொல்றான், நம்ம கருப்பு மொட்டை இவங்கிட்ட திமிரா பேசின ஒரே காரணத்துக்காக கருப்பு மொட்டை லாஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சிட்டானா அப்புறம் அவனுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டம். இந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு அடிமை சுதந்திரம் கிடைக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமா, இல்ல ஒரு சிறந்த வீரன் எல்லாரும் முன்னாடியும் சாகுறது உங்களுக்கு பெரிய விஷயமா? எல்லா பேரும் உங்க பேரை எப்ப பேசுவாங்க? உங்க கிட்ட இருக்கிற நல்ல வீரர்கள் கொஞ்சம் கொடூரமா செத்தாதானே பேசுவாங்க அப்படின்னு அப்படி இப்படின்னு ஏத்தி விட நல்ல ஐடியாவா இருக்கு. பேசாம ஸ்டார்டிங்ல நடக்க போற அந்த சண்டையில நம்ம ஹீரோவோட சேர்த்து நம்ம கருப்பு மொட்டையை இறக்கிடுங்களா அப்படின்னு அந்த எஜமானனும் ஒத்துக்கிறாங்க. மேய்க்கிற ஆள் தான், ஆனா இப்ப நம்ம மொட்டைக்கு எதிராக சதி செய்யறான். வர ஆட்களை நம்ம ஹீரோவையும் மொட்டையை மட்டும் தனியா பிரிச்சு மொதல் சண்டைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த மைதானத்துல கீழே புதுசா நிறைய விரிசல்கள் விழுந்திருக்கு. அங்க இருக்கிற நிலநடுக்கத்துல அப்பப்போ கொஞ்சம் ஷேக் ஆயிட்டே இருக்கு. அதை இந்த எஜமான நோட் பண்றான். இங்க அந்த மேட்சை பாக்குறதுக்காக முக்கியமான அந்த பால்கனி இடத்துல செனட்டர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வர ஹீரோயினை வரவேற்கிறான், உட்கார வைக்கிறான். அதே சமயம் இந்த மைதானத்துக்கு கீழே எஜமான கூட்டு வந்து யார இந்த நகரத்தோட தலைவனை கூட்டு வந்து பாருங்க புதுசா நிறைய விரிசல்கள் வந்திருக்கு, மேட்சை பேசாம நம்ம தள்ளி போடலாமே, இதெல்லாம் சரி பண்ணிட்டு இன்னொரு நாள்ல பண்ணிக்கலாம்னு கேட்க இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது, இங்க புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் வேற நிறைய கேட்டிருக்கேன், அந்த செனட்டர் இதெல்லாம் பார்த்தானா தள்ளி போட்டோம்னா இதை ஒரு அவமானம் எடுத்துப்பான், அப்புறம் முதலீடு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணு செய்யாது. இந்த மைதானம் 100-200 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு, ஒரு 2-3 நாள் சேர்ந்து இருக்கு, அதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. ஆனா இந்த எஜமான அதுல ஏதோ ஒரு டவுட் இருக்கு. எதுக்குடா தொல்லை, பேசாம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நகரத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அதே சமயம் இங்க நம்ம கருப்பு மொட்டை ஹீரோ எல்லாத்தையும் கொண்டு வந்து மைதானத்துக்கு நடுவுல ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குங்க, அதுல சங்கிலியில கட்டி வைக்கிறாங்க. கையில கத்தியும் கேடயமே கொடுக்குறாங்க. இங்க நம்ம கருப்பு மொட்டைக்கு ஒரே ஷாக்கு, என்னடா அது கடைசியில நம்ம சண்டை போட வேண்டிய ஆளு, அதுவும் தனியா சண்டை போட வேண்டிய ஆளு இப்படி 10-11 கட்டி போடுறாங்க, அதுவும் மொதல் ஆட்டத்திலேயே கட்டி போடுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க நம்ம மேய்க்கிற பையன் எல்லாத்தையும் சொல்றான். உனக்கு இங்க சங்கூத போறோம், அடிமையில இருந்து சுதந்திரத்தோட வெளியே போயிருவியா, அதையே திமிரா என்கிட்டயே சொல்றியா, சாகுடா அப்படின்னு சொல்றான். அதே சமயம் இங்க நிறைய பேர் முகமூடி போட்டு இருப்பாங்க. இந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம மன்னர்கள் புகழ்றதுக்காகவே சில பேரை வேலைக்கு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இங்க நம்ம செனட்டரை புகழ்றதுக்காகவே ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க. செனட்டரை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படி சொல்றாங்க தெரியுமா, ரோமாபுரிக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தீவிரவாத விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கிராமத்தையே அழிச்சு ஒரு பெரிய வழியை ரெடி பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம செனட்டர், அந்த செனட்டர் வாழ்க 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 அப்படின்னு அந்த பழைய கதை நம்ம ஹீரோட கிராமத்தை அழிச்சால அதையே நல்ல விஷயம் மாதிரி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே நம்ம செனட்டர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடாரு, சந்தோஷப்படுறாரு. இப்போ இவங்க நடக்க போற அந்த சண்டை பாத்தீங்கன்னா அந்த பழைய ஹிஸ்டரியை ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சண்டையா. சங்கிலிகளால கட்டப்பட்ட நிலைமையில நடுவுல நிக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா. அந்த பக்கத்துல இவங்க கிட்ட இருக்கிற அந்த அடிமைகள்லயே ரோம வீரர்கள் மாதிரியே யூனிஃபார்ம் போட்டு விட்டுட்டு நிறைய பேரை நல்ல பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் எல்லாம் கையில கொடுத்து உள்ள இறக்கி விடுறானுங்க. சோ ரோம வீரர்களும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் சண்டை போட போறாங்க. பழைய ஹிஸ்டரியை நினைவுபடுத்த மாதிரியான ஒரு செட்டப். சூப்பர்ல. அந்த குரூப்ல தான் பழிவாங்க துடிக்கிற அண்ணங்காரன் இருக்கான். ரோம வீரர்களோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மேட்ச் ஆரம்பமாக போகுது. அப்படியே திட்டு 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 திட்டுன்னு ஓடி வராங்க. கையில இருக்கிற ஈட்டில எல்லாத்தையுமே வீசுறானுங்க. நம்ம ஹீரோ கிடையத்தை தூக்குங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே கிடையத்தை தூக்கிக்கிறாங்க. நல்ல வேலைங்க, யாருக்கும் ஒன்னும் பெருசா அடிபடல. எல்லாம் ரெடியா இருங்க, நிறைய பேர் வந்து மோதுவாங்க, நம்ம ஒரு சுவர் மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னு சொல்ல கரெக்டா இந்த 2 டீமும் மோதி நிக்கும் பாருங்க. எதுக்கு? அடிமைகள் தான், ஆனா ரோமானிய வீரர்கள் மாதிரியே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த பழைய ஹிஸ்டரியை ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த கிராமத்தை அவங்க அழிச்ச மாதிரியே இப்போ இவங்களை அழிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் நேருக்கு நேரா வந்து மோதுறாங்க. போர் ஆரம்பமாகுது. எல்லா பேரையும் அப்படியே ஒரு சோத்துல நிக்கிற மாதிரி நிக்க வச்சுட்டு அப்படியே புடிச்சு பின்னாடி தள்ளி விட்டுட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்னது வெறும் 4-5 பேரை போய் நீங்க 40-50 பேர் கூட சண்டை போட சொல்றீங்களே அப்படின்னு கேட்க, அப்படித்தான் இருக்கும், இது அரசியல், நீ கண்டுக்காத அப்படிங்கிறான். அதே சமயம் இன்னொருத்தவன் குதிரையில அந்த ரோம வீரர்களோட சின்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பருந்து, அந்த பருந்தை கையில வச்சுக்கிட்டு குதிரையில வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம பசங்க சும்மா தாறுமாறா சண்டை போடுறாங்க. அதுலயும் ஒருத்தன் சும்மா சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேரக்டர் இல்ல, பட் சூப்பரா அடிக்கிறான். அதுக்கப்புறம் கருப்பை இன்னொருத்தவன், அவனும் பாத்தீங்கன்னா நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். பட் பாக்குறதுக்கு நாசர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த பயல சின்ன பையங்க அவனோட கழுத்திலேயே வெட்டி சாடிப்பான். அதை பார்த்த நம்ம ஜான்ஸ்னோ நம்ம ஹீரோ அப்படியே எகிரி குதிச்சு போய் அந்த பாறையில இருந்து அந்த பயலோட கழுத்தை அறுத்து சாடிக்கிறாங்க. சும்மா அந்த குட்டி மலை மாதிரி இருக்கு இல்லையா பாறைகள், அந்த பாறைகள் மேல ஏறி நின்னுக்கிட்டு கீழே இருக்கிற ஆட்கள் அப்படியே டிவைட் பண்ணி ஒவ்வொருத்தரா சும்மா வெட்டி வீசிக்கிட்டு இருக்கானுங்க. வேற லெவல்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த இந்த வில்ல இருக்கான் பாத்தீங்களா செனட்டர், அந்த பய ஹிஸ்டரியை ஞாபகப்படுத்துற மாதிரி இங்க சண்டை நடக்கலையே, அப்படியே உள்டாவா நாங்க தான் கிராமத்து மக்களை கொன்னோம், ஆனா இங்க கிராமத்து மக்கள் ரோம வீரர்களை கொல்ற மாதிரியும் தோக்கடிக்கிற மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ண கோவப்படுறான். வர்ற ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு அந்த பாறையில இருந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டு சாடிக்கிறாங்க. அதே சமயம் இவங்க கூட்டத்துல இருந்த 1-2 பேரை சங்கிலியால கட்டப்பட்ட நிலையில இருக்கிறதுனால அப்படியே சங்கிலியை பிடிச்சு பாறையில இருந்து கீழே தள்ளி விட்டு குத்தி சாடிக்கிறாங்க. இன்னொருத்தவன் அவனையும் குத்தி சாடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்ப சாவானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் ரொம்ப
ஆவலா பாத்துட்டு இருக்கு. அதே சமயம் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கு. யாரு? நம்ம ஹீரோயின் தான். எங்க தன்னோட காதலன் இந்த போட்டியில செத்து போவாடோ அப்படின்னு கொஞ்சம் பதறிக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்க. அத நம்ம செனட்டர் பாத்துறான். பாத்துட்டு அந்த அடிமை மேல என்னதான் இருக்குன்னு சொல்லி உனக்கு ஓவர் கரிசனை அப்படின்னு கேட்டா, எதுக்காக அவனை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, உன்கிட்ட என்ன இல்லையோ அது எல்லாமே அவங்கிட்ட இருக்கு, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா? உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? உங்க அப்பா கிட்ட நான் ஆல்ரெடி சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சுட்டேன், உனக்கு எனக்கும் அடுத்த வாரம் கல்யாணம் அப்படின்னு சொல்ல அப்படியே இவ சாக்காரா. அதே சமயம் அந்த அப்பங்காரன் பக்கத்துல தானே உட்காந்துருப்பான். அடே அப்படி ஒண்ணு சம்பந்தம் பத்தி நீ எதுவுமே என்கிட்ட பேசலடா, நான் ஒன்னும் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையாடா அப்படின்னு சொன்ன அதிகார திமிருல இவங்கள நம்ம விட்டா வேற என்ன பண்ண முடியும் இவங்களால அப்படிங்கிற ஒரு அதிகார திமிரு இருக்கும் பாத்தீங்களா, அந்த திமிருல தான் இவனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டான். அந்த குடும்பம் இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா மன்னர்கிட்ட அதை இதுன்னு சொல்லி போட்டு கொடுத்து நீங்க துரோகிகள் சொல்லி முத்திர குத்தி உங்க எல்லாருமே கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இந்த நகரத்தோட மதில் சுவர் இருக்கும் இல்லையா, அங்கேயே உங்களை தொங்க விட்டுருவாரு மண்ணை, எதுவா இருந்தாலும் யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்ற. அதே சமயம் இங்க நம்ம கருப்பு மட்டும் என்ன பண்றானா, அங்க இருக்கிற 1-2 பேரை அடிச்சு கொல்லும் போது அந்த பாறைகளுக்கு மேல இவங்களோட சங்கிலியை கட்டுறதுக்காகவே ஒரு பெரிய தூண் வச்சிருப்பாங்க. அந்த தூணை உடைக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். நான் அந்த கட்டையை உடைக்கிற வரைக்கும் நீ கூட ஏறு அப்படின்னு சொல்ல அவனும் அந்த கட்டையை உடைக்க இவன் சுத்தி நின்னு இந்த கருப்பு முட்டைக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறான். கருப்பு முட்டையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்க. அந்த பெரிய தூண் மேல இருந்து கீழே விழுதுங்க. அதுல நசிபட்டே ஒரு 4-5 பேர் செத்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ரோம சின்னத்தை வச்சுக்கிட்டு கையில வச்சுட்டு ஒருத்தன் குதிரையில போயிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவனை போய் அடிச்சு போட்டு அந்த குதிரையில ஏறான். அவங்கிட்ட ஒரு சங்கிலி இருக்கும். அந்த சங்கிலியை கொண்டு போய் இந்த தூண்ல நம்ம அந்த கருப்பு மட்டை வந்து கட்டி விட்டுறான். சோ இப்போ நம்ம ஹீரோ வேகமா அப்படியே ரவுண்ட்ல சுத்தும் போது அந்த சங்கிலிக்கு நடுவுல மாட்டியே எதிர சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த வீரர்கள் எல்லாருமே அடிபட்டு கீழே விழுறாங்க. சூப்பரா போயிட்டு இருக்கிற. அதே சமயம் அங்க பழிவாங்கத்து இருக்கிற அண்ணங்கார இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த சங்கிலியை பிடிச்சே நம்ம ஹீரோவை குதிரையில இருந்து கீழே தள்ளி விட்டுறான். அப்ப நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ஒருத்தன் வேகமா வர கருப்பு மட்டும் இங்க பாறைக்கு மேல இருந்தாலுமே கையில வச்சிருக்க அந்த கோடாரியை இங்க இருந்து வீசுவான் பாருங்க, நெஞ்சில குத்தி அந்த பய செத்தே போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க கிட்ட இருக்கிற கத்தியவே பிடிங்கி இப்ப மிச்சம் மீதி இருக்கிற எல்லாருமே அடிச்சு போறாங்க. இப்போ கடைசியா இருக்கிறது நம்ம கருப்பு மட்டும் பாறை மேல நிக்கிறான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ எதுக்க அந்த பழிவாங்கத்து இருக்கிற அண்ணங்கார. இப்ப இவங்க 2 பேருமே நேருக்கு நேரா தன்னந்தனியா சண்டை போட போற மாதிரி தெரியுதுங்க. எப்படி இந்த சண்டை மணிக்கணக்கா போகும் அப்படின்னு பார்த்தா 2 ஷாட் தாங்க. ஒரு ஷாட் தொடையில ஒரு கோடு போடுறான், இன்னொரு ஷாட்ல அந்த பயலோட கழுத்து அசால்ட்டா அறுத்து போட்டு போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ரோம வீரர்களோட இந்த ரோமானியர்களோட சின்னம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பருந்து சின்னம் அதை கையில எடுத்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடியுமே அந்த பாறை மேல போய் நிக்கிறான். ரோம வீரர்களுக்கு முன்னாடி நான் மண்டியிட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை 2ஆ உடைச்சு அந்த செனட்டர் மூஞ்சிலேயே வீசுறாங்க. அவ்வளவுதாங்க, காண்டாவான் சும்மா விடுவானா என்ன? ஆர்டர் பண்ண அவனோட டீம் சுத்தி நிக்குதுங்க. 100கணக்கான பேரு கையில அம்போட ரெடியா நிக்கிறாங்க. அம்பு விட்டு கொள்ளுவாங்க அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற கூட்டம் எல்லாமே இவங்க சுத்த வீரர்கள், அவங்கள விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் அப்படின்னு கத்துறானுங்க. இல்ல விடுதலை கூட கிடையாது, அவங்கள கொன்னுடாத கொன்னுடாத கொன்னுடாதன்னு கத்துறாங்க. ஆனா இவனுக்கு மனசு இல்ல, எப்படியும் போட்டு தள்ளிடுறானு பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் முந்திக்கிட்டு கைய லைக் பட்டன் Facebookல பாத்திருப்பீங்களா, அந்த மாதிரி கை சிம்பலை காமிச்சு இவங்களை சாடிக்க கூடாது விடுதலை பண்ணுங்க அப்படின்னு அரச தரப்புல சைடுல அவங்க உத்தரவு பிறப்பிக்கிற மாதிரி கை சிம்பலை காமிக்க உடனே வீரர்கள் ஓகே இவங்களை கொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாவோட பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா எப்படியோ தன்னோட காதலனையும் அந்த கருப்பு மட்டையும் காப்பாத்திட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு முன்னாடியே பூந்து மக்கள் முன்னாடி அவங்க உசுர பிச்சை போடுற மாதிரி நீ பேசிட்டியே, இதுக்கப்புறம் என்னால எப்படி அவனை கொல்ல முடியும்னு காண்டாராங்க. அதனாலயே நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி அவளோட வீட்லயே கொல்லப்புறத்துல அடைச்சு வைங்கடான்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த நிலநடுக்கம் ஏற்படுதுங்க. எரிமலை லைட்டா குமுறுது, லைட்டா அந்த பில்டிங் ஷேக் ஆகுது. மக்கள் எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் மக்களே அமைதியா இருங்க, இவன் ஒரு சுத்த வீரன், இவனோட வீரத்தை தான் அந்த எரிமலை குமுறி பாராட்டிக்கிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட சுத்த வீரனுக்கு நிகரான ஒரு வீரனை என்னோட படையில இருந்து நான் அனுப்புறேன், அவன் கூட அவன் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு பாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட படை தளபதி மார்க்கஸ் இருக்கான் இல்லையா, அவனை அனுப்பி விடுறாங்க. கருப்பு முட்டையை உள்ள கொண்டு போய் ஜெயில அடைச்சாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த எஜமானன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பல்லக்குல படுவேகமா போயிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல இவளை கொண்டு போய் கொல்லப்புறத்துல இருக்கிற ஒரு ரூம்ல அப்படியே தூக்கி வீசுறானுங்க. அங்க அந்த அடிமை ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்காங்க. பட் அவங்களால நம்ம ஹீரோயினை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் அந்த மார்க்கஸ் என்ற படை தளபதிக்கு நடுவுல சண்டை நடக்க போது வரான். தனியாளா சிங்க மாதிரி வராங்க. அவன் என்னடா ரோமானியர்கள் இப்படி இருக்க மாட்டாங்களே, சேட்டை பிடிச்ச பள்ளியில அப்படின்னு பார்த்தா சண்டை ஆரம்பமாதுங்க. நீதான் என் கிராம மக்களை கொன்ன, எனக்கு ஒன்ன தெரியும் அப்படின்னு சொல்ல அப்ப முடிஞ்சா வந்து பழி வாங்கி பாருங்கிறான். சண்டை ஆரம்பமாகுது, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தா நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த கேடயமும் சரி கத்தியும் சரி சும்மா சப்பைங்க அசால்ட்டா வெட்டுப்பட்டு துண்டாயிடுதுங்க. அவ்வளவுதான் கொன்னுடுவானோ அப்படின்னு பார்த்தா அப்பயும் இவன் சுத்த வீரன் நிரூபிக்க பார்க்கறான். அந்த ரோமானிய வீரன் என்ன சொல்றான் தெரியுமா, இந்த அடிமைக்கு
கொஞ்சம் நல்ல கத்தியை கொடுங்கப்பா, நல்ல கத்தியா வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்ல இன்னொரு வீரன் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த கத்தியை கொடுக்குறான். சரி நல்ல வீரனா தெரியுதே, ரோமானிய வீரர்களே இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே அப்படின்னு பார்த்தா அங்கதான் சின்னதா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஷோ. இப்ப கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா ஒரு கத்தி, அந்த கத்தி கூட பாத்தீங்கன்னா நல்லா மழுங்கி போய் கிடக்கு. அதை வச்சு காய்கறியை கூட வெட்டுறது சிரமம். அந்த மாதிரி ஒரு கத்திங்க. இதை வச்சு எப்படா சண்டை போடுறது அப்படின்னு கேட்க, முடிஞ்சா அதை வச்சு சண்டை போடு, இல்லைன்னா என்கிட்ட அடிபட்டு செத்து போ அப்படின்ட்டு மறுபடியும் சண்டை ஆரம்பமாது. மொட்டை கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ சண்டை போடுறான். நல்லா அடி வாங்குறான். சொல்லிட்டே சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே அப்போ மறுபடியுமே ஷேக் ஆகுதுங்க. லைட்டா குமுறிக்கிட்டு இருந்த அந்த எரிமலை இப்ப குபு குபு குபுன்னு குமுறுது. அப்படியே புகை வானத்தை நிறைக்கிற ரேஞ்சுக்கு பெருசா மேல எழும்புதுங்க. இந்த மைதானமும் கொஞ்சம் பழைய மைதானம் இல்லையா, அதனால அப்படியே சரிஞ்சு பூமி கடியில போதுங்க. அங்க மேட்ச் பார்த்துட்டு இருந்த ஒரு 5000 பேர் செத்தே போறானுங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேருக்கு நடுவுலயும் ஒரு பெரிய பள்ளம்ல, அந்த பள்ளத்திலேயே நம்ம ஹீரோ ஓடி போய் அந்த தளபதியை அப்படியே தள்ளி விடுவாங்க. 2 பேரும் பொத்துன்னு கீழே விழுறாங்க. கீழே தான் அந்த ஜெயில் இருக்கு, ஜெயிலுக்குள்ள விழுறாங்க. அதே சமயம் மேல அந்த பால்கனில உட்காந்து அரச வம்சம் எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க நம்ம தளபதி, ஹீரோயினோட அம்மா எல்லாருமே. அந்த இடத்துலயும் பெரிய தூண் அவங்க மேல வந்து விழுகுது, அடிபட்டுருது. இந்த பக்கத்துல நம்ம ஜான்ஸ்னோ ஹீரோ தான் சொல்றேன், இந்த பக்கத்துல அந்த படை தளபதி 2 பேருமே அந்த ஜெயிலுக்கு நடுவுல சண்டை போறாங்க. அப்பயும் நம்ம ஹீரோ அடி அடி நடிக்கிறான். ஒரு ரோம வீரனை கொல்றதுக்கு உங்ககிட்ட 10 பேர் சேர்ந்தாதான்டா, 10 அடிமைகள் சேர்ந்தாதான் ஒரு ரோம வீரனை உங்களால கொல்ல முடியும். சீன் போட 10 பேர் என்ன 20 பேர் அனுப்புறேன் அப்படிங்கிறான். ஏன்னா இப்ப அடிபட்டு இவன் விழுந்தான் பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் இங்க இருக்கிற எல்லா ஜெயிலையும் திறக்கிறதுக்கான அந்த கைப்பிடி இருக்கும். அதை பிடிச்சி திறந்து விட முதுன்னு அந்த ஜெயில் கைதிகள் வெளியே வந்துறாங்க, அடிமைகள் வெளியே வந்துறாங்க. அதே நேரம் அந்த அடிமைகளை மேய்க்கிற பயலும் இருக்கான். ஐயோ எல்லாரும் செட்டு சேர்ந்துடாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படை தளபதி வேகமா ஓடுவாங்க. பின்னாடியே மேய்க்கிற பயல ஓடுவான். அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை அந்த தளபதி மூடிடுறாங்க. மேய்க்கிற பையன் ஐயா என்ன விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு ஓடுவான். அதுக்குள்ள கதவு மூடிட்டு செத்து போன்னு சொல்லிட்டு போறதுனால இந்த அடிமைகள் கையாலேயே இந்த அடிமைகளை மேய்க்கிற பையன் அடி வாங்கியே செத்து போறான். அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம வில்லை உட்பட எல்லாரும் மேலேயுமே அந்த தூணு கவுந்து விழுந்தது இல்லையா, அந்த இடிபாலருக்கு நடுவுல நம்ம ஹீரோயினோட அம்மா மாட்டிக்கிறாங்க. உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்பங்காரே எந்திரிக்கிறான். அவனை பார்த்ததுமே தன்னை காப்பாத்துங்கன்னு கூட அவங்க சொல்லலங்க. தான் பிள்ளைக்கு தான் பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த செனட்டரை அந்த வில்லனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்ல, இவனும் அங்க கடந்த ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அந்த செனட்டரை குத்த பாக்க அந்த பையன் எந்திரிச்சிடறாங்க. அவன் கிட்ட இருந்த கத்தியவே பிடிங்கி இந்த அப்பங்காரனை குத்தி கொன்னுடுறான். அம்மாக்காரி எப்படி உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, இடிபாடுகளுக்கு நடுவுல இருக்கா, அவ செத்து போட்டுன்னு விட்டுட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே நல்ல பேருங்க, நல்ல குடும்பம். இப்ப 2 பேரும் ஒன்னா சாக போற மாதிரி தெரியுது. அதே சமயம் அந்த தளபதி இங்க வர அவன் கூட சேர்ந்து எப்படியாவது இந்த நகரத்தை விட்டு வெளியே போனா போதும் சொல்லிட்டு படை தளபதியும் சரி அந்த செனட்டரும் சரி முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ இந்த எரிமலைக்கு பின்னாடியும் இங்க மக்கள் சும்மா இருப்பாங்களா என்ன, அந்த தீவை விட்டு வெளியே போகணும்னு பாக்குறாங்க. அது ஒரு தீவுங்க. அங்க இருந்து வெளியே போறதா இருந்தா ஒரு பக்கம் ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள தப்பிச்சு போக ட்ரை பண்ணி பார்க்கலாம், போக முடியுமான்னு தெரியல. இன்னொரு பக்கம் சுத்தி வெறும் தண்ணி தான் இருக்கும். கப்பல்ல தான் அவங்க அங்க இருந்து வெளியே போக முடியும். சோ அந்த துறைமுகத்தை மக்கள் கூட்டம் நிறைய ஆரம்பிக்குதுங்க. முதுன்னு இருக்காங்க. சின்ன இடம், நெரிசல்ல நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அப்போ குறிப்பா இவங்க அந்த அடிமைகள் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்த எஜமான இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன மட்டும் உள்ள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண முடிப்பை கொண்டு வந்து கொடுக்க அவனை உள்ள விட்டுறாங்க. ஒரு கப்பல்ல ஏறிறான். கப்பல்ல காத்துட்டு இருக்காத, உடனே எடு இல்லைன்னா செத்து போயிடுவோம் சொல்ல, அதே நேரம் மறுபடியும் எரிமலை அப்படியே பெரிய லெவல்ல வெடிக்க கப்பல்கள் மக்களே இல்லாம அங்க இருந்து நகர ஆரம்பிக்குதுங்க. ஒரு சில கப்பல்ல மட்டும்தான் செல்வந்தர்கள் மட்டும்தான் ஏறி போறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ போய் பாக்குறான். ஹீரோயின் அங்க இல்ல, ஹீரோயினோட அம்மா இருக்காங்க. தான் பொண்ணை அரண்மனையில அடைச்சு வச்சிருக்காங்க, போய் அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகராசியும் செத்து போறா. அதுக்குள்ள இங்க மறுபடியும் அடுத்த வெடிப்பு. இந்த தடவை வெடிப்புல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ்ல எரிமலை குழம்பு, எரிமலை கற்கள் எல்லாம் அப்படியே வீசப்படுதுங்க. அந்த நகரமே பாத்தீங்கன்னா சுக்கு நூறாகுதுங்க. அங்க இருக்கிற தெருக்கள் கொஞ்சம் குறுகலான தெருக்கள், மக்கள் நெருக்கடி அதிகமா இருக்கிற இடம். அங்க பட்டுச்சுன்னா ஒரு எரிக்கல்குள்ளேயே மாட்டுனாங்கன்னா ஒரு 50-60 பேர் செத்து போவாங்க. நிறைய பேர் பொசுங்கியே சாரானுங்க. அங்கதான் நம்ம ஹீரோவும் அந்த கருப்பு முடையை பேசிக்கிறாங்க. இப்போ அந்த அரண்மனைக்கு போறது முட்டாத்தனம். ஏன்னா அந்த எரிமலைக்கு கீழே தான் அந்த அரண்மனை இருக்கு. இது ஒரு சூசைட் மிஷன், தற்கொலைக்கு சமம், போகாது அப்படின்னு சொல்ல, என் காதலிய விட்டுட்டு நான் வாழ்றதை விட அவ கூட சேர்ந்து சாரதே மேல், அவளை காப்பாத்தாம நான் கண்டிப்பா அங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, சரி அப்ப உன் கூட நானும் வரேங்கிறான். இல்ல உனக்கு தேவையான விடுதலை இப்ப கிடைச்சிருச்சு, இப்ப நீ அடிமை கிடையாது, தயவு செய்து இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி உனக்காக துறைமுகத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு மொட்டை அங்க இருந்து போறான். ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கான். அந்த அரண்மனைக்கு வந்துடுறான். அதே நேரம் அந்த அடிமை பெண்ணு உள்ளதான் ஹீரோயின் இருக்கா, மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ மறுபடியும் ஒரு வெடிப்பு, நிலநடுக்கம். அந்த அரண்மனையே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லைட்டா உடையுது, மேல இருக்கிற கூரை அப்படியே கீழே இடிஞ்சு விழுகுது. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் மாட்டுறாங்க. நல்ல வேலைங்க, அவங்களுக்கு ஒண்ணு உசுருக்கு ஆபத்து இல்ல. நம்ம ஹீரோயின் மேல கரெக்டா ஒரு கூரை விழுந்துரும். அந்த இருக்கிற அந்த இடைப்பட்ட கேப்புக்குள்ள அவங்க சேஃப் ஆயிடுறாங்க. ஆனாலுமே சுத்தி புகையா கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த புகையில அவங்களால மூச்சு விட முடியல, அப்படியே கீழே படுத்துறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ ஓடி வராரு. கீழே விழுந்து கிடக்கிற அந்த அடிமை ஃப்ரெண்ட காப்பாத்துறாரு. எங்க என்னோட காதலி அப்படின்னு கேட்க அந்த ரூமை காமிக்க, அந்த ரூமை எத்தியே கதவை உடைச்சு உள்ள வராங்க. ஹீரோயின் மங்கி கிடக்கா. அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் இன்னொரு ரூம்ல வைக்கிறான். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், தண்ணி எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்க அந்த அடிமை பொண்ணு போய் தண்ணி எடுத்துட்டு வரா. எனக்காக நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு காதலோட நம்ம ஹீரோயின் கேட்கறா. அப்ப அந்த அடிமை ஃப்ரெண்டு போய் தண்ணி எடுத்து வந்து குடிக்க தண்ணியை குடிக்கிறா. குடிச்சதுக்கு அப்புறம்
அப்புறம் தான் ஓரளவு திருப்தியா இருக்கு. மறுபடியும் தண்ணி கொடுக்கறதுக்காக மறுபடியும் அந்த தண்ணி எடுக்கிற அந்த சின்ன கிணத்து பக்கம் போவா, தண்ணியே எடுப்பா. அதே சமயம் மறுபடியும் ஒரு பிரம்மாண்ட நிலநடுக்கம் வருதுங்க. அங்க ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்படுது. அந்த ஸ்லோ மோஷன்ல காமிப்பாங்க இந்த சீன். அந்த நிலநடுக்கத்துல அந்த நிலச்சரிவுல அப்படியே கீழே சரியும் போது அந்த அடிமை ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் கீழே சரிஞ்சு மொத்தமா செத்தே போறாங்க. அங்க அரண்மனையில பாதிக்கு பாதி வந்து கடலுக்கு அடியில போயிடுதுங்க. என்ன கொடுமை. நம்ம உசுரோட இருப்போமான்னு பாப்போம். இதுக்கப்புறமா அவளை காப்பாத்த வாய்ப்பு இல்ல. நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த துறைமுகத்துக்கு போகணும், வா போகலாம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ வேகமா போறான். அங்க பாருங்க, ஏற்கனவே மக்கள் நெருக்கடி அதிகமா இருக்கு. நம்ம அமைச்சரும் சரி, அந்த படை தளபதியும் சரி, சுத்தி இருக்கிற ஒரு 10-20 வீரர்களும் சரி, அந்த நெருக்கடிக்கு நடுவுல மாட்டிக்கிறாங்க. விலகி போங்கன்னு சொன்னா விலகவும் மாட்டிக்கிறாங்க. அப்போ இன்னொரு பிரம்மாண்டமான வெடிப்பு, எரிமலை குழம்பு இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே குபு குபுன்னு மேல இருந்து எரியுதுங்க. இதுக்கப்புறமா இங்க இருக்க முடியாது, எதுக்கு நிக்கிற எல்லாரையும் வெட்டி வீசுங்கடா அப்படின்னு சொல்ல, தன்னோட மக்கள் தான் அப்படின்னு கூட பார்க்காம அங்க இருக்கிற குடிமக்களை எல்லாருமே குத்தி சொறி சாகடிச்சுக்கிட்டு அப்படியே அங்க இருந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க வில்லைங்களோட கூட்டம். அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த எஜமானன் காசு கொடுத்து ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்தாங்கல்ல, அது மேல ஒரு எரிமை குழம்பு பட்டு அப்படியே அந்த கப்பல் மூழ்கி போது அவன் செத்தே போறாங்க. நிறைய கப்பல் அங்க இருந்து வெளியே போனாலுமே அதுல 1-2 கப்பல்கள் மட்டும்தான் தப்பிக்குது. மீதி எல்லா கப்பல்களுமே எரிஞ்சு நாசமா தான் போகுது. அதே சமயம் நம்ம கருப்பு மொட்டை கொஞ்சம் ஒரு ஏணி மேல ஏறி நின்னு பாக்குறான். எப்படா இங்க இருந்து தப்பிச்சு போறது அப்படின்னு 2 பக்கம் பார்த்தா இன்னொரு வெடிப்பு, மிகப்பெரிய பிரளயம். இப்ப வெடிச்ச அந்த வெடிப்புனால அங்க இருக்கிற அந்த கடலோட தண்ணி அப்படியே பூமிக்கு அடியில அந்த கடலுக்குள்ள உள்வாங்க ஆரம்பிக்குதுங்க. கப்பல்கள் எவ்வளவோ கப்பல் தண்ணிக்கு மேல நின்றுட்டு இருந்தது இல்லையா, அந்த தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா படு பயங்கரமா உள்நோக்கி போக ஆரம்பிக்குது. கடல் உள்வாங்குது. அவ்வளவு தண்ணி உள்வாங்கினதுக்கு அப்புறம் சும்மாவா இருக்கும், உள்வாங்கின அந்த தண்ணி படு வேகத்தோட இப்ப வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. ஆழி பேரலையும் சொல்லுவோம் பாத்தீங்களா, சுனாமி, அது வருதுங்க. பிரம்மாண்ட பேரலை வருது. அதை பார்த்துட்டு எல்லாருமே அங்க இருந்து ஓடுங்க ஓடுங்கன்னு கருப்பு மட்டை கத்துறான். அதே நேரம் அந்த அலை வருது. ஏற்கனவே எரிமலையில பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தா இப்ப சுனாமி வந்து இருக்கிற மிச்ச மீதி ஆட்களையும் சாடிக்குதுங்க. சூப்பரா இருக்கும் இந்த சீன்ஸ் எல்லாம். அங்க இருக்கிற கப்பல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமா அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கு. நிறைய பேர் அதை பார்த்து பயந்து ஓடி இப்ப பின்னோக்கி போறாங்க. துறைமுகத்துல இருந்து சிட்டிக்குள்ள ஓடுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு, அவங்க அம்மா 2 பேருமே பிரிஞ்சுறாங்க. பொண்ணு கீழே கிடக்கா, எல்லாரும் மிதிச்சு போறாங்க. அதை நம்ம கருப்பு மட்டும் பாக்குறான். எல்லாருமே தள்ளி விட்டுட்டு அந்த குழந்தைய காப்பாத்தி தன்னோட அந்த அம்மாவோட சேர்த்துட்டு அப்படியே அந்த அம்மாவையும் தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க, இழுத்துக்கிட்டு ஓடுறான். அடிச்சுட்டு வர்ற அந்த போர்ஸ்ல ஒரு கப்பல் இந்த சிட்டிக்கு நடுவுல இருக்கிற தெருக்குள்ளேயே பூந்துருதுங்க. கப்பல் இப்போ தெருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேரை சட்னி பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம மொட்டையும் இதுல செத்துருவானோ அப்படின்னு தெரியலன்னு பாத்துட்டு இருக்கிற அதே சமயம் கரெக்டா இந்த கோட்டையோட மதில் சுவர் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதுக்குள்ள இவங்க உள்ள போயிட அந்த கப்பல் கரெக்டா அந்த ஓட்டையை அடைச்சிட வெளியே இருக்கிற அந்த கடல் தண்ணி உள்ள வராம அப்படியே தடுத்து நிறுத்தப்படுதுங்க. ஒரு அணை கட்டின மாதிரி தண்ணி அப்படியே வெளியே மாட்டிக்க இவங்க எப்படியே எஸ்கேப் ஆறாங்க. அந்த குழந்தைய அம்மா கூட ஒப்படைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ, யார சொல்றேன், நம்ம கருப்பு மட்டும் தான் சொல்றேன், அவன் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போறான். இப்போ அடுத்த பிரளயம் ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பெரிய பெரிய எரிமலை குழம்பு விழுந்தது, சுனாமி வந்தது. இப்போ எரிமலை கற்கள் மட்டும் வீசப்படுதுங்க. அந்த கல்லால் அடிபட்டு நிறைய பேர் சாராங்க. அவ்வளவுதானா, உலகம் அழிய போதா, நம்ம எல்லாம் சாக போறோமா, அந்த கடவுளுக்கு ஏன் தான் நம்ம மேல இவ்வளவு கோவமோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க கொஞ்ச நேரம் ஒரு மயான அமைதி வருதுங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த பேரழிவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா இந்த அமைதிக்கு அப்புறம் தாங்க அடுத்த பிரளயம். இவ்வளவு நேரம் வெடிச்ச வெடிப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இன்னும் பயங்கரமா வெடிக்குது. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் கருப்பு மட்டையா பாக்குறாங்க. துறைமுகத்துக்கு போக வேண்டாம், இனிமே அது வழியா நம்மளால ஜெயிச்சு போக முடியாது, தப்பிக்க முடியாது. இங்க ஏதோ தப்பிக்கணும்னா பின்னாடி இருக்கிற அந்த காட்டு வழியா தான் நம்ம தப்பிச்சு போகணும். அதுக்கு நமக்கு வேகமா போறதுக்கு குதிரைகள் வேணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த குதிரைகளை கட்டி வச்சிருக்கிற அந்த பண்ணைக்கு போறதா இருந்தா இந்த மைதானத்தை தாண்டி தான் போகணும். அதே மைதானத்துல தான் தன்னோட அப்பாவும் அம்மாவும் செத்து போய் கிடக்காங்க இல்லையா, அதை பார்க்க அவ போக ஹீரோ வேண்டான்னு தடுக்க, போ உன்னோட கருப்பு மொட்டை உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்குள்ள நான் எங்க அப்பா அம்மாவுக்கு இறுதி சடங்கு செலுத்திட்டு வந்துடுறேன், மரியாதை செலுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க 2 பேரும் அந்த சாம்பல்களுக்கு மத்தியிலேயே ஒன்னா கை கோர்த்த மாதிரியே செத்து போயிருக்காங்க. இப்ப கருப்பு மொட்டை கீழே போனா, குதிரைகளை பாக்குறதுக்காக போனா, அது அந்த ஜெயில தாண்டி வேற போகணும். மொட்டையை காணோம். மெதுவா போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆளு நம்ம ஹீரோ பிடிச்சு டாப்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மொட்டை ஃப்ரெண்டு தாங்க. அமைதியாரு, ரோம வீரர்கள் இன்னும் இங்க சுத்திக்கிட்டு தான் திரிறாங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற 2 பேரை கொன்னுட்டு அவங்க கிட்ட இருந்த கத்தியை பிடிங்கிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் வெளியே மைதானத்துல இருந்து நம்ம ஹீரோயினை அமைச்சர் பிடிச்சிடறாங்க. அவனோட தேரிலேயே கட்டி வச்சிடறான். அதே சமயம் இங்க நம்ம கருப்பு மொட்டையும் ஹீரோ வரான். டேய் என் காதலிய விடுறா அப்படின்ட்டு ஓடி வர்றதுக்குள்ள தேரை வேகமா செலுத்துறான். அந்த தேர்ல காதலியை கடத்திக்கிட்டு வில்லன் போறான். இன்னும் ஒரு 10 வீரர்கள் மிச்சம் இருக்காங்க. அவங்க கூட இவங்க சண்டை போட வேண்டிய நிலைமை. அந்த கேப்புக்குள்ள அவன் தேர்ல ரொம்ப வேகமா போறாங்க. ஈட்டியை விட்டு அடிக்கி சாடுறானுங்க, கத்தியை வச்சு வெட்டி சாடிக்கிறாங்க, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. சல்லு சல்லு சல்லுன்னு குத்தி அசால்ட்டா எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த மார்க்கஸ்ங்கிற படத்தளபதி தான். இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தா லேட் ஆயிடும், அதனால இவனை நான் பாத்துக்கிறேன், நீ போ உன் காதலியை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு வைக்கிறான். சோ ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த தேரை பின்னோக்கி பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கத்துல கருப்பு மொட்டையும் சரி அந்த படை தளபதிக்கும் சரி சண்டை. அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிற அந்த பாம்பே நகர வீதியில அந்த தேர்ல வேகமா போயிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியாவது அங்க இருந்து தப்பிக்கணும்னு பாக்குற. அதே சமயம் பின்னாடி ஒரு குதிரை சத்தம் கேக்குது. யாரானா நம்ம ஹீரோ தான். ஹீரோயினுக்கு பிடிச்ச
மார்க்கஸ அதே குதிரையில ஏறி வேகமா விரட்டி போயிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் சேசிங்னா இந்த பக்கம் ஃபைட்டிங். மொட்டையோட மூஞ்சிலேயே ஒரு கோடை போட்டுறான் அந்த மார்க்கஸ். இங்க நம்ம ஹீரோயின் எவ்வளவோ போராடுறாங்க. அவங்க கையில போட்டுக்கிற அந்த கட்டை உக்க பாக்குறாங்க, முடியலங்க. நில வெடிப்பு அங்கங்க ஏற்படுது. அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்கிற அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா பெரிய பல்ல விழுந்துரும். குதிரையில அப்படியே ஜம்ப் அடிச்சு போவான் பாருங்க, சூப்பர். அந்த பக்கத்துல நடக்கிற சண்டையில கருப்பு முட்டையோட கால்லே ஒரு கோடை போட்டுறான் மார்க்கஸ். அதுக்கப்புறம் அவன் வயிற்றுலயே ஒரு குத்துங்க. உங்க மாதிரி அடிமைகள்லாம் எங்க கால் தூசுக்கு சமண்டா அப்படின்னு ஓவரா சீன் போட மொட்டை காண்டாயிடுறான். அவன் குத்துறான் பாத்தீங்களா, அந்த கத்தியவே ரெண்டா உடைக்கிறான். பாதி அவன் உடம்புக்குள்ள இருக்கு, மீதி அவன் கையில இருக்கு. அதையே அப்படியே பின்னாடி திரும்பி கொண்டு போய் மார்க்கஸோட கழுத்துக்கு பக்கத்துல போக, என்ன கொன்னுடாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட்டுருன்னு கெஞ்சிரான். அடிமைகளா இருந்தாலுமே உயிர் பிச்சை போடுங்கடான்னு நாங்க யாருக்கிட்டயுமே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்துல சொறி மார்க்கஸ் அங்கேயே சாடிக்கிறாங்க. மொட்டையும் கொஞ்ச நேரத்துல செத்து போவாங்கிறது நல்லா தெரியுது. அதே சமயம் இந்த பக்கத்துல பாருங்க, சேசிங் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. கையில போட்டுருக்கிற அந்த கட்டை எப்படியோ அவுத்துறான். ஆனா பில்டிங் படு வேகமா சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் அதுல நசிங்கப்பட்டானா, மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டானா அப்படின்னு பார்த்தா அந்த புகைக்கு நடுவுல மறுபடியும் வேகத்தோட வராங்க. அப்போ ஒரு பெரிய கல்லு, அந்த கல்லுல இந்த தேறுபட அப்படியே தூக்கி வீசும். ஒரு பக்கம் ஹீரோயின் தூக்கி வீசப்படுறா, இன்னொரு பக்கம் அந்த வில்லன் தூக்கி வீசப்படுறா. நல்ல வேலைங்க, ஹீரோயினுக்கு ஒண்ணு அடிபடல, அந்த தேருக்குள்ளேயே சேஃபா இருக்கா. அப்போ பின்னாடி முதுகுல குத்த வரான் அந்த செனட்டர் அமைச்சர். ஹீரோயின் அதை பாத்துறா, தடுத்துறா. அப்புறம் என்ன, ஹீரோவும் வில்லனும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. படி மேல ஏறி ஏறி சண்டை போடுறாங்க, அங்கங்க டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் படி மேல இருந்து கீழே இறங்கி சண்டை போடுவாங்க. ஒரு கட்டத்துல அந்த வில்லனோட கையிலேயே ஒரு சொருங்க. அதே சமயம் எரிமலை வெடிப்புல ஒரு பெரிய பால், ஒரு எரிமலை பந்து அப்படியே மேல இருந்து கீழே வந்து விழுகுது. அந்த இடமே முழுக்க முழுக்க அப்படியே தூசியா பறக்க ஆரம்பிக்குதுங்க. உள்ள எவன் அடிச்சுக்கிறான் எவன் செத்து போறான் தெரிய மாட்டேங்குது. அப்போன்னு பார்த்து அந்த செனட்டர் தாங்க உசுரோட வெளியே வரா. அப்போ நம்ம ஹீரோவை கொன்னுட்டானோ அப்படின்னு பார்த்தா இந்த செனட்டர் கொஞ்சம் திமிருத்தனமா சிரிக்கிறான். ஹீரோ செத்துட்டானோன்னு பார்த்தா அந்த புகைக்குள்ள இருந்து ஹீரோவும் அப்படியே மேல இருந்து கீழே குதிச்சு அந்த ஆளை பிடிச்சு கீழே தள்ளி விட, நம்ம ஹீரோயின் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கை விலங்கு அவுத்தாங்க இல்லையா, அந்த கை விலங்க வச்சு அங்க அந்த வில்லனை கட்டி போட்டுறாங்க. இதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹீரோ கத்தி மணில அவனை நிப்பாட்டுறான். கத்தியால குத்தி கொள்வோமான்னு பார்க்க எரிமலை வெடிச்சு அந்த எரிமலை குழம்பு வந்து அப்படியே உருகி வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. இது வரைக்கும் சின்ன சின்ன வெடிப்பா வந்தது, இப்போ அந்த மொத்த மலையுமே வெடிச்சு போய் அப்படியே குபு 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 குபுன்னு வருது. வில்ல அதை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிப்பான். அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த அனல் காத்து அடிக்கும் பாத்தீங்களா, அந்த அனல் காத்துலயும் அப்படியே எரிஞ்சே போறான். அடுத்து நம்ம கருப்பு மட்டை இருக்கிற மைதானம் அங்கேயும் வருது. இவன் மனசார நான் சாகும் போதாவது அடிமையா இல்லாம சுதந்திரமா சாகுறனே, அது போதுண்டா எனக்குன்னு சொல்ல அவனும் அந்த அனல்ல சாகுறான். அடுத்து நம்ம ஹீரோ தான் இப்ப மிச்சம். ஹீரோவும் ஹீரோயின் அந்த குதிரையில வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த எரிமலை குழம்பு அதை விட வேகமா பின்னாடியே விரட்டி வந்துகிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குதிரையில போறதுனாலதான் அவ்வளவு வேகமா அவங்களால ஓட முடியல. அதுக்குள்ள குதிரை கொஞ்சம் மிரள ரெண்டு பேருமே பொத்துன்னு கீழே விழுறாங்க. குதிரை அங்க இருந்து ஓடாம அங்கதாங்க நிக்குது. ரெண்டு பேரும் போறதுனாலதான் குதிரையால வெயிட் தாங்க முடியல. ஒருத்தர் போனோம்னா கண்டிப்பா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை குதிரை மேல ஏறி போக சொல்றான். ஹீரோ இறங்கிக்கிறான். ஆனா ஹீரோயின் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குதிரையை தட்டி விட்டு குதிரையை விரட்டி விட்டுறான். ஹீரோவும் ஹீரோயின் இங்க நிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. என்னப்பா சாகரும் ஆயி போச்சு, ஒன்னா சாகலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்பதாங்க மொத தடவை கிஸ் பண்றாங்க. ஒன்னு ரெண்டு தடவை தான் பாத்துக்கிட்டாங்க. பட் பார்த்ததுமே காதல் பத்திக்கிச்சு. பட் உண்மையான காதலா இருக்கணுமோ என்னவோ, ஏன்னா இப்பதான் அவங்க கிஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த நிலைமை கூட ரெண்டு பேருமே தன்னோட உசுரை காப்பாத்துறதுக்காக இன்னொருத்தவங்களை விட்டு கொடுக்கல. ரெண்டு பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே சமயம் அந்த எரிமலை அனலோட அந்த குழம்பு வெளியே வருது. அங்க இருக்கிற அத்தனை பேருமே கறிக்கிடுது. இப்பதான் கொஞ்சம் கேமரால கொஞ்சம் க்ளோஸ் அப்ல இருந்து வெளியே வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எவ்வளவு அழகா இருப்பாங்க. இப்ப பாருங்க, அந்த அனல் அப்படியே கருகி போய் சில மாதிரி நிக்கிறாங்க பாருங்க. ஒரு உண்மையான காதலுக்கு சின்னமா இருக்கிற மாதிரி இவங்க நிக்கிறாங்க. இந்த இடத்தை காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாரு நம்ம டைரக்டர். காதலாச்சு, கிளாடியேட்டர் அடிமைகள் பட்ட கஷ்டத்தையும் காமிச்ச மாதிரி ஆச்சு, கூடவே அந்த இயற்கை சீற்றத்தையும் காமிச்ச மாதிரி ஆச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது கதையல்ல, நிஜம். வரலாற்றுல உண்மையா நடந்த அந்த சம்பவத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பாம்பே பேரழிவு அப்படிங்கிறது நிஜம். சந்தேகப்படுறவங்க கூகுள்ல போய் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் டீடைல் வேணும் தெரியறவங்களும் கூட கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.